தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் நிறைவேற்ற வேண்டும் என்று மதுரை ஆட்சியர் காவல் ஆணையருக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் நிறைவேற்றுக என்று நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த சூழலில் மதுரை காவல் ஆணையர் மற்றும் மதுரை ஆட்சியர் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஆஜராகியிருந்த சூழலில் தற்பொழுது நீதிபதிகள் அறிவுரை வழங்கி வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்து வருகிறார். அங்கு தற்பொழுது என்ன நடக்கிறது, என்னென்ன விஷயங்களை நீதிபதி முன்வைத்து வருகிறார்? அதிகாரிகள் ஆஜராகி தற்போது தாங்கள் செய்தது தவறு இல்லை என்றும், அதே நேரத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க தயாராக இருக்கின்றோம். நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை நாங்கள் மதிக்காமல் இல்லை, பொதுமக்களுக்கு அங்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே தான் இந்த முடிவுகளை நாங்கள் எடுத்து செயல்படுத்தினோம். அதற்காகத்தான் தடை உத்தரவு 144 தடை உத்தரவும் நாங்கள் போட்டோம் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த 144 தடை உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். 144 உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வு ரத்து செய்திருக்கிறது எனவும் நீதிபதி GR சுவாமிநாதன் தற்போது கருத்து தெரிவித்திருக்கின்றார். எனவே அந்த இடத்தில் பொதுமக்கள் செல்லவோ வழிபடவோ இனி எந்த தடையும் கிடையாது. எனவே கோயிலுக்கு அருகில் நீதிமன்ற அதாவது அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை அடிவாரத்திலே அந்த பகுதியிலே தற்போது 144 போடப்பட்டிருந்த நிலையில அது ரத்து செய்யப்படுவதாக நீதிபதி அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில தொடர்ந்து இருக்கிறது. நீதிபதியை பொறுத்தவரையிலே நேற்றைய குறிப்பிட்டிருந்தால் 6 மணிக்குள்ளாக அந்த மலையினுடைய உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டும், அதற்கு உரிய பாதுகாப்பை அரசு அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அந்த கூடுதல் பாதுகாப்பிற்காக நீதிமன்றத்திலே காவல் பணியிலே பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு 60 பேரை அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் மத்திய பாதுகாப்பு படையினர் மேலே செல்வதற்கு அனுமதி கிடையாது. காரணம், நீங்க மேலே சென்றால் மற்றொரு தரப்பினர் தொடர்ந்து இங்கே போராட்டத்தை தொடங்குவார்கள். அவ்வாறு 2 தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டால் அது பெரிய ஒரு மத பிரச்சனையாக கலவரமாக மாறுவதற்கான சூழல் இருக்கிறது. எனவே நாங்கள் யாரையும் மேலே அனுப்ப தயாராக இல்லை என்று நேற்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையிலேதான் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்றத்தினுடைய ஒரு அவமதிப்பு வழக்காக மாறி இருக்கின்றது. ஒரு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பில் காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அவ்வாறு செயல்படுத்தாமல் புறக்கணித்தது ஏன் என்று நீதிபதி ஆவேசமாக கோபமாக சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். மாவட்ட ஆட்சியரும் மதுரையினுடைய ஆணையரும் எங்கிருந்தாலும் அடுத்த 10 நிமிடத்திற்குள் ஆஜராக வேண்டும், அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக வேண்டும். அவர்கள் யூனிஃபார்ம் அணியவில்லை என்றாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது, எனக்கு உரிய விளக்கங்கள் வேண்டும், எனவே ப்ராப்பர் யூனிஃபார்ம் அதில் தான் வர வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது, எனவே உடனடியாக காணொலி காட்சியை வர சொல்லுங்கள் என்றும் கடுமையான வார்த்தைகளை அவர் தெரிவித்திருந்தார். அதனை தொடர்ந்துதான் தற்போது மாவட்ட ஆட்சியரும் அதே போல மதுரையினுடைய ஆணையரும் தற்போது ஆஜராகி இருக்கின்றார்கள். நீதிபதி GR சுவாமிநாதன் தற்போது ரத்து செய்திருக்கின்றார். இந்த 144 தடை உத்தரவு ரத்து ஆகியிருக்கின்றது. எனவே தீபம் ஏற்றுவது, அதாவது அந்த மலையினுடைய உச்சியே நேற்று தீபம் ஏற்றப்படாத நிலையில் மீண்டும் இன்றோ அல்லது நாளையோ ஏற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா, அவ்வாறு ஏதாவது செய்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் நாம் பொறுத்தறிந்து பார்க்க வேண்டும். நீதிபதி இன்னும் தன்னுடைய விசாரணையையும் கேள்வியையும் முடிக்கவில்லை, தொடர்ந்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.